மக்களே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சண்டே, நம்ம சண்டே நம்ம வீட்டில் சும்மா இருக்கலாம்னு நினைச்சோம். அப்படி முடியல மக்களே. எதனால பார்த்தீங்கன்னா ஒரு காலை 7 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தோம். தண்ணி அடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு வந்தோம். பார்த்தா தெரியுது, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கரண்ட் போய் கிடக்குதுன்ட்டு. அதுபோல் கரண்ட் மட்டும் தான் நம்ம போயிருக்கும். பார்த்தா பீஸ்லாம் போயிட்டு பார்த்துக்காங்க. நம்ம எப்போவுமே தக்காளிக்கு தண்ணி அடைக்க வரதா இருந்தாலே ஒரு 5 மணி இல்லை 4 மணிக்கா வந்து 8 மணிக்குள்ளே தண்ணி அடைச்சி முடிச்சுட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி அடைக்கிறதுக்கு இப்போ 10 மணி தான் மோட்டரே ஆகிட்டு. எதனால பீஸ் போயிட்டு பார்த்துக்காங்க. கரண்ட் அடிக்கடி போகுது வருது. ஒரு தடவை போனால் கூட தெரியாது. ஒரு ஒருத்தர் தான் அடைச்சிருப்போம், அடுத்த கரண்ட் போயிடும். ரெண்டாவது போய் மோட்டரை போட்டு விட்டுட்டு இங்கே வரதுக்குள்ளே ஒரு ஒருத்தர் அடைச்சிருப்போம், கரண்ட் போயிடும். அப்படி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தான் கரண்ட் இருக்குது. எதனால தெரில. அடி காற்று வேற இன்னும் ஏகப்பட்ட காற்று அடிக்குது. அதனாலயா இருக்கும். நேரத்துலாம் சரியான காற்று. நம்ம முந்தானத்தே சொல்லியிருப்போம் மழை பெஞ்சிருக்கு, நல்லா மழை பெஞ்சிருக்கு, 2 நாள் வேலை இருக்காதுன்னு. பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெயில் அடிச்சுன்னா காஞ்சி போச்சு. கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. சரி 7 மணிக்கான அடித்தா தான் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து லேட்டாகி தண்ணி அடைச்சோம். அடைச்சா வந்து பார்த்தா பீஸ் நைட்டு பூரா பீஸ் பேஷே இருந்திருந்துன்னா எப்படி போர்ல தண்ணியே வந்திருக்கு. கீழே களத்துல கீழே தான் கிடக்கு. போர் போட்டு இருந்தோம். பீஸ் போறதுனால மோட்டர் ஆஃப் ஆகி தானே நடந்திருக்கும். அதனால தண்ணி வந்து மேலே வரல, கீழே தான் கிடக்குது. நம்ம சரி இந்த மழை டயத்துல 2 நாள் தண்ணி அடைக்காம இருக்குதுன்னா கரெக்டாக மேலே தண்ணியை கொண்டு வந்துடலாம் நினைச்சோம். அது முடியாம போயிட்டு பீஸ் போகலன்னா கரெக்டாக மேலே தண்ணி வந்திருக்கும். இப்போ என்னன்னா கீழே தான் கிடக்குது. யாருக்குமே சும்மா கிடக்கிற மாதிரியே தான் இருக்குது. நம்ம இப்போ தான் மோட்டரை போட்டு விட்ருக்கோம். அது கிணத்துல ஒரு நேரம் ஓடிட்டு இருக்கு. கிணத்துலேருந்து வெளியே வருது, உள்ளே தண்ணி போயிட்டு இருக்குது. அப்படிதான் இதாக இருக்கு. ஒரு 10 மணிக்கான அடைச்சி இப்போ 2 ஒத்த 3 ஒத்த அடைச்சிருக்கோம். இவ்வளோ நேரத்துக்குள்ள அடைச்சே முடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கே போயிருப்போம், சாப்பிட்றதுக்கு போயிருப்போம். இன்னும் நாங்கள் சாப்பிட கூட செய்யலை. இவ்வளோ நேரம் கடந்து இன்னும் தண்ணி அடைச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10-11 மணிக்கானு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு 2வது வந்து மோட்டர் அடித்து தண்ணி வைக்கணும். வாங்க பாருங்க, லைட்டாக ஓரளவு ஈரமாக இருக்க தான் செய்யுது. இந்த ஈரத்தை நம்பி விட்டு வைக்கலாம் வர நமக்கு காஞ்சிப்போம். செடி ஒன்றும் செய்யாது, ஈரம் இருக்கனால ஒன்றும் செய்யாது, காஞ்சிப்போம். அதுக்கடுத்து தண்ணி நம்ம நாளாக கழிச்சு தண்ணி அடைச்சோம்னா தண்ணி அடையே செய்யாது. அதனால தான் நம்ம சரி இன்னைக்கு கையோட அடைஞ்சிடும், சீக்கிரமாக அடைஞ்சிடும், அதனால அடைஞ்சிடும். இந்த வேலை இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. 1 மணி 2 மணி ஆயிரம் நினைச்சா அடிக்க முடியுதுக்கு. இங்கே அவர கிடக்குது, அவ்வளோத்தையும் அடைக்கணும். செடி சொன்ன மாதிரி வேற பஞ்சு இருக்கு. நம்ம செடி எப்படி வளர்ந்து வரட்டு இனிமேல் தான் நமக்கு தெரியும். வீடியோலாம் அடுத்த வீடியோலாம் தான் உங்களுக்கு காமிக்கணும். வளர உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பூ ஓரளவு செடியுமே நல்லா இதாக ஆயிட்டு இனிமேல் நல்லா படரும்னு நம்பிக்கை இருக்கு. படம் தான் நல்லா இருக்கும். பாருங்க, இங்கெல்லாம் எந்த ஒரு ஒருத்தையும் பாருங்க. இதே மாதிரி இருந்தால் கூட காணுங்க. ஏன்னா படர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய் படர்ந்தனால காய் அதிகமாக கிடைக்க முடியாங்க. படராமல் இப்படி ஒரு குச்சி மாதிரி நினச்சினா காய் கிடைக்காது. வீட்டில் கூட நல்லா படர்ந்து பெரிய செடியாக வரும். ஆனால் இங்கே வர விட்டுக்கு வருங்க. ஒரு ஒத்து 2 ஒத்துனா கூட அடைக்கலாம். இங்க வர இன்னொரு 10 ஒத்த கிடக்கு. 10 ஒத்து அடைஞ்சு முடியிருக்கு. 1 மணி ஆகிட்டு. இப்பவுமே மணி 11 ஆக போகுது. ஒரு 11:30 கண்டு தான் சாப்பிடுவோம்னு நினைக்கேன். பட் இப்பயுமே கொஞ்சம் பாதிக்கு பாதியாக தான் அடைச்சிட்டு தான் சாப்பிட போகணும். கொஞ்சோண்டு அடைக்கி போயிட்டோம்னா 2வது அடைக்கிறதுக்கு நமக்கு வேல் அடிச்சனால மாற்றி விடுங்க. இப்போ பாருங்க, இப்பவுமே சரியால வேல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி அவ்வளோத்துக்கும் இப்போ 11 மணி தான் ஆக போகுது. இப்பவுமே சரியான வேலு. கொஞ்சம் மழைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அடிக்கிற வேலுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி அடிக்குது, நிற்க முடியலங்க. சரியான வேலு. ஒரு துண்டை கட்டிட்டு தான் போறோம், நிற்கணும். அப்படியே கறக்க ஆரம்பிக்கு. சாப்பிட்டா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். சாப்பிடாம தண்ணி அடைச்சோம்னா வேற அவ்வளோதான். பயிர் வேற சரியான. இன்னொன்று வேற இருக்குது. இப்போ அழைச்சிட்டே இருக்கிறாள். 2வது நமக்கு அங்கே பீஸு போயிட்டு வைங்களா. நீ ஃபுல்லாகவே நீ தோட்டத்தில் எனக்கு சண்டே ஆனமா கொஞ்சம் கூட வீட்டில் இருக்க முடியாது. ஃபுல்லாகவே இங்கே இருக்க வேண்டிய நிலமை ஆயிரும். தண்ணி அடைச்சி பார்த்து அடைக்கணும். விறுவிறுன்னு அடைச்சி போட்டு தூரம் பண்ணி தான் நிற்கிற வேலுக்கு முடிச்சாச்சு. ஓரளவு 4 10 4 சினிமா
ஆமா கொஞ்சம் அங்க இருந்து தண்ணி வர்றதுக்குள்ள மோட்டர் போட்டு விட்டாங்கன்னா இப்ப கொஞ்சம் பைப்பு போட்டு வச்சிருக்கோம் தெரியும் கொஞ்சம். இப்ப கொஞ்சம் தள்ளி பைப்பு போட்டிருக்கோம். முன்னாடினா அவங்க ரொம்ப தள்ளி கிடக்கும். அங்க இருந்து தண்ணி போட்டு வரதுக்குள்ள இங்க வரதுக்குள்ள அந்த கருத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டீங்களா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். இதுதான் கரெக்ட் நல்ல சப்புன்னு அடைக்கணும். இந்த இடத்துல ஒழுங்கு அடைக்கலன்னா வர தண்ணி பூரா அங்க உடஞ்சு போகும். இது என்ன எங்க போயிட்டு இது செடி வச்சிருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு மழை பெஞ்ச மாதிரி இல்லை அவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு. மக்களை இதோட இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.